இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில் நான் மத்தியஸ்தம் செய்யவில்லை. இங்கே இருக்கிறவெல்லாம் குதிச்சானே. அப்போ இந்த புக் எழுதிட்டு இருப்பார் ஒரு ஆள், வெங்கடேஷன். போய் இதில் பேசுனீங்களாப்பா வெங்கடேஷன், உங்களை தான் கேட்குறேன், காதில் விழுகுதா? என் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களா? நாக்கு தொங்க போட்டு இருக்கணுமே. நான் கேட்ட கேள்வியில் என்ன சொன்னீங்க இன்னைக்கு? அவர் மத்தியஸ்தம் செய்யலைன்னு சொன்னார், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லையா யார்? மோடி. அதனால் இந்தியாவை ஒரு கோழை நாடாக்கிட்டீங்கன்னு இந்தியாவை போய் திட்டினார். நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோம். நீ யாரை? மோடியை திட்டு, ட்ரம்பை திட்டு. நாட்டை திட்டினா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்போம். விரட்டும் தமிழ்நாட்டை விட்டு ஓடுறா பாகிஸ்தானுக்குன்னு. பாகிஸ்தான் குடி புட்டிக்கிறவனெல்லாம் அடித்து துரத்துவான், வெளியில் போடா, இந்த நாட்டில் உனக்கு வேலை இல்லை. இந்த நாட்டில் விளையிற நெல்லை சாப்பிட்டுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுற துரோகிகளான்னு பேசுகிறோம். வெங்கடேசன் இருந்தாலும் சரி, திருச்சி சிவார் யார் இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகிகளுக்கு இந்த நாட்டிலே இடமில்லை. தேசப்பற்று இல்லாதவனுக்கு இடமில்லை. போயிரு, பாகிஸ்தானுக்கு போ, இல்லை நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே போ, அங்கே போய் ஃப்ராடு பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு? நான் மத்தியஸ்தம் செய்யவில்லை. பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் தான் என்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள், அதனால் தான் நான் இந்தியாவிடம் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே போவீங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு திருச்சி சிவா? இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்த தாம் எந்த மத்தியஸ்தமும் செய்யவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம். பாகிஸ்தான் ராணுவம் கெஞ்சியதாலேயே தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறிய நிலையில் திடீர் அறிவிப்பு. எங்கே போவீங்க வெங்கடேசன்? நீங்கள் திருமாவளவன் எங்கே போவீங்க? அதனால் இவ்வளவு கெட்டதையும் பண்ணிட்டு நல்லதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்ம வந்துக்கிட்டு இந்த ஒரு ட்ரம்ப் செய்கிற கோமாளித்தனத்தை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அவங்க நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவர் செய்வார்.